உள்ளே வந்து ஒரு பேரிச்சம் லேக்குன்னு சொல்லி ஒரு லேக் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு 5 பிளேஸ் இருக்குது. அமைதி பள்ளத்தாக்கு, தொப்பித்தூக்கி பாறை, மதிக்கட்டான் சோலை, பேரிச்சம் லேக் வியூ, பேரிச்சம் லேக்குன்னு 5 பிளேஸ் இருக்குது. இது உங்கள் ஓன் வண்டியில் போகணுன்னா கொடைக்கானல் சிட்டியில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கினா உங்கள் ஓன் வண்டியில் போகலாம். அது ஒரு நாளைக்கு வந்து 50 வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம். அந்த 50 வெஹிக்கிளில் போய் வாங்கிட்டிங்கன்னா உங்கள் ஓன் வண்டியில் போய்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட் வண்டி வெஹிக்கிள் இருக்குது. அதில் போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபா. ஒரு ஆளுக்கு 250 ரூபா சார்ஜு. அந்த இதில் போய்க்கலாம். போயிட்டு நீங்கள் வந்துக்கலாம். இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குண்ணா? இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு மூணார் ரோடு. ஆமாம், இங்கேருந்து 86 கிலோமீட்டர் தான் மூணாருக்கே. ஓகேங்களா? எஸ்கேப் ரோடுன்னு வாங்க இதை. ஆமாம், இப்போ வந்து 13 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அலோடு. அதுக்கப்புறம் வந்து யாருக்குமே அலோடு கிடையாது. அதுக்குள்ளே அந்த இங்கே வந்து இந்த லேக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு குடிநீரே இங்கேருந்து தான் போகுது. 9 கிலோமீட்டர் சுற்றளவு. ஆசியாவிலே 2வது பெரிய லேக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஆசியா கண்டத்துலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா மேன்மேடு. ஆமாம், அதாவது லேக்கு வந்து இயற்கையாக உருவானதில்லை, செயற்கையாக உருவாக்குனது. ஆமாம், இதை வந்து உருவாக்குனது அந்த லேக்கை வந்து பிரிட்டிஷ் காலத்துலேயும் அதை உருவாக்கி இப்போ விலங்குகள்னு பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளுமே இருக்குது. ப்ளஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ புலி, சிறுத்தை இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்குது. ரேராக தான் பார்க்க முடியும். இங்கே நான் வந்து 13 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அது மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு ரேராக 2 தடவை தான் பார்த்துருக்கோம். என்ன அனிமல் பார்த்துருக்கீங்க? யானை இருந்திருக்கு, புளியை ஒரு தடவை பார்த்துருக்கோம். அது அப்படி கிராஸ் ஆனதும் போது பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அது எதுவும் தொந்தரவு பண்ண? அதெல்லாம் யாரையும் எதுவும் தொந்தரவுலாம் பண்ணாது. பார்த்துருக்கோம், ரேராக பார்க்க முடியும். ஆமாம், நம்ம சராசரி இப்போ காட்டு மாடு, குரங்கு, பிளாக் மங்கி, மயில், இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு விலங்குமே வந்து அதை துன்புறுத்தாத வரைக்கும் நம்மளை எதுவுமே செய்யாது. அதை அந்த கள்ளக்கொண்டை எறிகிறது, இந்த கத்துறது, இந்த மாதிரி ஏதாச்சும் துன்புறுத்தினா மட்டும்தான் அது வந்து நம்மளை மேலே வந்து அட்டாக் பண்ணும். மினிமம் மட்டும் அனுப்புகிறீங்க? அது அதிகமாக அனுப்பினோம்னா எல்லா இடத்துலையும் அவங்கவுங்கள்ட்ட இறங்கி அதாவது ஃபோட்டோ எடுக்க போகிறேன், ஒரு நல்லா இருக்குது இந்த இடத்துல நம்ம உட்காந்துருவோம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேஸ்டஸ் பூரா அதிகமாக போட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதனால் வந்து இங்கேயும் நாங்கள் மேக்ஸிமம் சாப்பிட்ற போயிட்டு இப்போ எந்த பொருளையுமே உள்ளே அலோவ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் அனிமல்ஸுக்கு எதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் எந்த பொருளையுமே உள்ளே அலோவ் பண்ண முடியாது. இங்கே எல்லாமே ஃபில்டர் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்தந்த பிளேஸில் மட்டும்தான் இறங்குவோம். மற்ற இடத்துல இறங்குனாங்களாக்க ஃபைன் பண்ணுவோம்னு சொல்லி அனுப்பிவிட்றோம். மார்னிங் 9 o'clockலேருந்து 11:30 வரைக்கும் பாஸ் வாங்கினவங்களும் உள்ளே அனுப்புவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேனில் பார்த்தீங்கன்னா எப்போ ஆள் சேர்றாங்களோ, இப்போ இன்ன வரைக்கும் சும்மா இருந்துச்சு, இந்த ஆள் சேர்ந்துச்சா இப்போ கிளம்பிட்டாங்க, அது மாதிரி ஆள் சேர்றதை பொறுத்து கூப்பிட்டு போவோம். லாஸ்ட் 3 o'clock. அதுக்குள்ளே வந்து எல்லோரும் வெளியே? ஆமாம், அதுக்குள்ளே எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் செக் போஸ்ட் இந்த செக் போஸ்ட் மூடிடுவோம். அங்கே வந்து 4:30க்கு மூடிட்டு அப்படியே எல்லாம் வெளியே கூப்பிட்டு கிளம்பிடுவோம் ஒவ்வொரு இடத்துக்கும். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, தேங்க்யூ.